அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்டா நிறைய பயாலஜி ரிலேட்டடா நம்ம நிறைய படிக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் இயர்ல நாங்க படிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனாட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அனாட்டமி அப்படின்னா உடற்கூறியல் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ், இப்போ எலும்பு, நரம்பு, சதை, தோல் எப்படி இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் படிக்கக்கூடியதுதான் அனாட்டமி. பிகாஸ் நம்ம மனித உடலை பத்தி படிக்கணும் அப்படின்னா இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ல. சோ இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இதை படிக்கும்போது ஒரு விஷயமும் நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடியதா இருக்கும். இப்ப ஜஸ்ட் நம்ம படிக்கும்போது இப்போ லிவர் இருக்கு அப்படின்னா லிவரோட வெயிட் என்ன, லிவரோட ஷேப் என்ன, அதுல போகக்கூடிய பிளட் சப்ளை என்ன, மெயினான பிளட் சப்ளை என்ன, அதுல வெயின் என்ன, ஆர்டரி என்ன, இது எல்லாத்தையும் படிப்போம். சோ அந்த மாதிரி படிக்கும்போது நம்மளோட எலும்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடம்புல எத்தனை எலும்புகள் இருக்கு கேட்டோன்னே எல்லாருமே சொல்லுவோம் 206 எலும்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல வந்து லாங்கஸ்ட் போன் என்ன, ஷார்டஸ்ட் போன் என்ன, அது சாஃப்டஸ்ட் போன் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியா படிப்போம். சோ அந்த போனுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை எங்க இருக்கு, அதுல இருக்கக்கூடிய நர்வ்ஸ் எங்க போகுது, இது எல்லாமே படிப்போம். அதுல முக்கியமா ஒரு போன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரிப் போன். சோ இந்த ரிப் போன் எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலா ஸ்ட்ரைட்டா இருக்காது. இப்ப நம்ம கையோட போன் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து இங்க வரையும் ஸ்ட்ரைட்டா இருக்கும். அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னாலும் ஸ்ட்ரைட்டா இருக்கும். சோ இந்த போன் எல்லாமே லாங்கஸ்ட் போன். அதே மாதிரி இருக்கிறதுலே லாங்கஸ்ட் போன் நம்மளோட தையோட போன். சோ இந்த தை போனும் பெருசா நீளமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பட் இந்த மாதிரி எல்லாம் இருக்காது ரிப்ஸ் போன். ரிப்போடைய போன் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும், எலும்பு கூட எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, ஸ்கெலிட்டன் எல்லாமே பார்த்திருப்போம். அந்த ஸ்கெலிட்டனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி வளைஞ்சு இருக்கும். நம்மளோட ரிப்ஸே பார்த்தோம் அப்படின்னா இந்த இதயத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த நுரையீரலை சுத்தி இருக்கக்கூடிய போன்ஸ் வந்து இப்படி வளைஞ்சிருக்கும் பின்னாடி இருந்து. இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஸ்பைனல் போன் இருக்கு இல்லையா, பின்னாடி முதுகுத்தண்டு, இந்த முதுகுத்தண்டுல இருந்து இப்படி வளைஞ்சு இந்த போன் வரும். இதுக்கு எதுக்குங்க இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க என்ன மெடிக்கலா படிக்கிறோம் அப்படின்னா இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இது ஒரு ஹதீஸுடைய விளக்கமா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். சோ இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, உங்களோட பெண்கள் இருக்காங்கல்ல அவங்க வளைந்த எலும்புகள் போல அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஏன் வளைஞ்ச எலும்பு கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா அதை நீங்க நிமித்த நினைச்சீங்கன்னா அது உடைஞ்சிரும், அதை அப்படியே நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சுபஹானல்லாஹ். சோ இந்த ஹதீஸை பார்த்த உடனே அப்ப பெண்கள்லாம் வீக் ஆனவங்களா, வளைஞ்ச எலும்புனா வீக்கா தானே இருக்கும், வீக் ஆனவங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பெண்கள் அதை வந்து இன்சல்ட் பண்ணக்கூடிய விதமாவும் சிலர் வந்து பார்ப்பாங்க. சிலர் வந்து என்ன பெண்களுக்கு மட்டும் இவ்வளவு சலுகைகள் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. சோ இந்த ரிப்போனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். சோ இந்த ரிப்போனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுதான் இங்க நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சோ இந்த ரிப்போன் வந்து உடம்புல ரொம்ப முக்கியமான ஆர்கன். எல்லாரும் சொல்லுவோம் முக்கியமான ஆர்கன் எது அப்படின்னு கேட்ட உடனே மூளை முக்கியமான ஒரு ஆர்கன், அதே மாதிரி இதயம் முக்கியமான ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இதயம் துடிக்கல அப்படின்னா உயிர் நின்று போயிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உயிர்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதே மாதிரி மூளை வேலை செய்யல அப்படின்னா அவ்வளவுதான், மூளை சாவு வந்துடும். அவங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் எந்த விஷயத்தையும் அவங்களால செய்ய முடியாது. சோ அப்ப இந்த ரெண்டு ஆர்கனுமே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம வாழ்க்கைய ரன் பண்ண வேண்டிய முக்கியமான ஆர்கன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட செஸ்ட்ல இருக்கு. நம்மளோட இதயமும் சரி, நம்மளோட நுரையீரலும் சரி, லங்ஸும் சரி. சோ இந்த ரெண்டு ஆர்கனும் இல்லை அப்படின்னா நம்மளோட லைஃப் அப்படின்றது ஸ்டாப் ஆயிடும். ஸோ பிரீதிங், மூச்சு இல்லைனாலும் சரி, இதே துடிப்பு ஹார்ட் பீட் இல்லைனாலும் சரி, நம்ம லைஃப் ஸ்டாப் ஆயிடும். இப்போ இந்த முக்கியமான ஆர்கனை பாதுகாக்கிறதுக்காக அண்ட் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம இப்போ வந்து இதயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா ஒரு பெட்டி மாதிரி போட்டு அதை மூடி வச்சிடலாமே, ஏன் வந்து இந்த மாதிரி வளைவா இருக்கக்கூடிய எலும்புகள் அதுக்கு நடுவுல கேப் வேற இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். பிகாஸ் நம்மளோட லங்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய ஆர்கன். அந்த ஆர்கன் எப்படி இருக்கும்னா இப்படி சுருங்கி விரியும். அப்பதான் நம்ம மூச்சு இழுத்து விட முடியும். நீங்க வேணா மூச்சு இழுத்து பாருங்களேன். அப்ப அந்த லங்ஸ் நல்லா வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுறத ஃபீல் பண்ண முடியும். சோ அப்போ அந்த ஒரு மூமெண்ட் வேணும் அப்படின்றதுக்காக அதை சுத்தி இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு நடுவுல கேப் இருக்கு. அந்த எலும்புகள் பின்னாடி முதுகுல இருந்து வளைஞ்சு வந்து முன்னாடி இங்க இந்த போன்ல நமக்கு கனெக்ட் ஆகுது. சோ இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துது. எப்படி அப்படின்னா ஒரு கூடைக்குள்ள வளைவா இருக்கக்கூடிய ஒரு ஓட்டையுடைய கூடையில ஒரு பொருளை வச்சிருக்கிற மாதிரி. ஏன்னா அந்த பொருள் வந்து சுருங்கி விரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றதுனால இது வந்து ஒரு வளைவான கூடை அமைப்புல இருக்கிறதுக்காக தான் இந்த ரிப்ஸ நமக்கு அல்லாஹ் வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். சோ இந்த அமைப்புல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதயத்தையோ சரி, இந்த லங்ஸையோ சரி
கண்டிப்பா பாதுகாக்க முடியாது. அதனாலதான் இந்த அமைப்பை செலக்ட் பண்ணி அல்லாஹ் வந்து வச்சிருக்கான். சோ இந்த அமைப்பு அப்படின்றது எப்படி நம்மளோட இதயத்தையும் நம்மளோட லங்ஸையும் பாதுகாக்குதோ அதே மாதிரிதான் பெண்கள் அப்படின்றவங்க அப்படின்றதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. சோ இது ஏதோ ஒரு பெண்களோட வீக்னஸ் சொல்லுது அப்படின்னு சொல்லி கடந்து போகக்கூடிய ஒரு ஹதீஸ் கிடையாது. சுபஹானல்லாஹ், பெண்களுடைய வலிமை என்ன அப்படின்றத இந்த ஒரு ஹதீஸின் மூலமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிக்கிறாங்க. என்ன வலிமை? இப்போ ஆண்கள் வந்து எவ்வளவு பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கலாம், எவ்வளவு வேணா ஸ்ட்ராங்கா இருக்கலாம். பட் அவங்க எமோஷனலி வீக்கானவங்க. சைக்காலஜி இதுதான் சொல்லுது. ஒரு ஆணுக்கு ஒரு எமோஷனை ஹேண்டில் பண்ண தெரியாது. எந்த ஒரு வயசா வேணா இருக்கட்டும், அவங்களால அவங்களோட எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இந்த எமோஷன் தான் எனக்கு வருது அப்படின்றத ஹேண்டில் பண்ண தெரியாது எந்த வயசுலயுமே. சோ அதுக்கு சப்போர்ட்டர்ஸா இந்த விமனை அல்லாஹ் வந்து உருவாக்கியிருக்கான், பெண்களை உருவாக்கியிருக்கான். சோ இந்த பெண்களுக்கு எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது தெரியும். சோ அப்போ ஒரு பிசிக்கல் சப்போர்ட், ஒரு எமோஷனல் சப்போர்ட். பிசிக்கல் சப்போர்ட் மேல்ல இருந்தும் ஒரு எமோஷனல் சப்போர்ட் ஃபீமேல்ல இருந்தும் வர ஆரம்பிக்குது. சோ அப்படி வந்து இருக்கும்போது தான் இந்த குடும்பம் அமைதியான நிலைக்கு கொண்டு போகப்படுது. சுபஹானல்லாஹ். எப்போ வந்து இந்த ரெண்டு பேலன்ஸும் இம்பேலன்ஸ் ஆகுதோ அப்பதான் குடும்பங்கள் வந்து பிரேக் டவுன் ஆகுது. இன்னைக்கு நிறைய டிவோர்சஸ் வரதும், நிறைய வந்து ஆண் பெண்கள் சந்தோஷம் நடுவில் இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கே எமோஷன்ஸ் வந்து இன்னைக்கு ஹேண்டில் பண்ண தெரிய மாட்டேது. ஆண்களுக்கு பிசிக்கலா அவங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது தெரிய மாட்டேது. சோ அது நம்ம வந்து டீட்டெயிலா இன்ஷால்லா அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். பட் இன்னைக்கு நம்ம பாக்குறது எவ்வளவு பெரிய விஷயத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றது. சோ இந்த எமோஷனல் சப்போர்ட், அதாவது நம்மளுடைய கல்பு இருக்கு இல்லையா, இதயம், இதயம் தான் எமோஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் காரணமானது. சோ அந்த எமோஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்றது பெண்களால மட்டும்தான் முடியும். அதனாலதான் அவங்க வளைந்த எலும்புகள், உங்களோட எமோஷன்ஸை நீங்க பாதுகாக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சுபஹானல்லாஹ். ஒரு ஆணா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, அவங்க அத்தனை பேரோட எமோஷன்ஸையும் பாதுகாத்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு உயிர் நாடியா இதய துடிப்பா இருக்கிறது யாரு அப்படின்னா, அந்த இதய துடிப்புக்கே பாதுகாப்பா இருக்கிறது யாரு அப்படின்னா இந்த பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது, சாதாரண விஷயம் இல்ல, சாதாரணமா கடந்து போயிட முடியாது. சோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். அப்போ இந்த போனை எடுத்துட்டு வந்து ரிப்போனை எடுத்து வளைஞ்ச எலும்பு எடுத்து இது நேரா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது கண்டிப்பா நேரா இருக்காது. அப்படி நேராக்க நம்ம முயற்சி செஞ்சோம்னா கண்டிப்பா உடைஞ்சு போகும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் எந்த அமைப்புல படைக்கப்பட்டிருக்காங்களோ அந்த அமைப்பு அவங்களுக்கு சிறந்தது. அதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு போகணும். அப்ப பெண்களை அல்லாஹ் எமோஷனல் சப்போர்ட்டர்ஸா வச்சிருக்கான். அப்ப அந்த சப்போர்ட்டை நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இல்ல நீ இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, எதுக்கு சும்மா சும்மா எமோஷன் ஆயிட்டு இருக்க, எதுக்கு சீன் போடுற, எதுக்கு டிராமா போடுற, இதுக்கெல்லாம் அழுவாத அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்களுடைய அந்த கெப்பாசிட்டி, அவங்களுடைய அந்த கேரக்டர், அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி பிரேக் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடும். இன்னைக்கு நிறைய ஆண்கள் அதை தான் செய்யறாங்க. சோ இதுதான் நம்மளுடைய பாதுகாப்பு அப்படின்றதே புரிஞ்சுக்காம, நீ இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, நீ இந்த மாதிரி எல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்றதன் மூலமாகவும், பெண்கள் அந்த எமோஷன்ஸை சரியா ஹேண்டில் பண்ண தெரியாததன் மூலமாகவும் நிறைய பாதிப்புகள் உண்டாகும். ஆனா அல்லாஹ் இப்படி ஒரு அமைப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்ததுக்கான காரணமே ஒரு பிளெஸிங் தான். அது ஒரு அருட்கொடை தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இதன் மூலமா நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்க? ஆண்களுக்கு சொல்றாங்க, அவங்க எமோஷனலா தான் இருப்பாங்க. அவங்க எமோஷனலி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, உங்களோட எமோஷன்ஸை வெளியே கொண்டு வரக்கூடியவங்க. இப்போ ஆண்கள் வந்து தனியா வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய கவலைகள், துக்கம் எல்லாத்தையும் உள்ளத்துக்குள்ள போட்டு 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 அதன் மூலமா கடைசியில அவங்களுக்கு அதனாலேயே நிறைய விதமான நோய்கள் வர்றது மட்டும் இல்லாம மன அழுத்தம் உண்டாகி அதன் மூலமா குழப்பம் அதிகமா வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இதை நான் சொல்லல, சைக்காலஜியே சொல்லுது. அதே ஒரு பெண் அவங்க கூட இருக்காங்க, சப்போர்ட்டரா இருக்காங்க அப்படின்னா, இப்ப அந்த மன அழுத்தத்தை அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் ஷேர் பண்ணவே இல்லை அப்படின்னாலும் அந்த பெண் என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன கவலை, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு, எதனால இப்படி இருக்கீங்க அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துல அவங்க ஷேர் பண்ண வைக்கும்படி அவங்க ஹெல்ப் பண்றாங்க. சோ இதன் மூலமாகவும் சரி, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். சோ மொத்த குடும்பத்துடைய நிலையும் சரி, அவங்க ஒரு பெண் அப்படின்றவங்க அங்க சப்போர்ட்டரா இருக்காங்க. சுபஹான் அல்லாஹ். சோ அப்போ அவங்களுடைய நேச்சரை மாத்தணும்னு நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆணுக்கும் இதை ஒரு பாடமா கற்பிக்கிறாங்க. அப்ப அவங்களோட நேச்சர், அவங்களோட கேரக்டர் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சும்மா குறை சொல்லி நீ இப்படிதான் மாறணும் அப்படின்னு மாத்த வைக்காதீங்க. அப்படி நீங்க மாத்த முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிரும். இன்னைக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுறதுக்கான காரணம் இதுதான்.
சோ இவ்வளவு தூரம் சயின்ஸ் எதுக்காக பேசணும் அப்படின்னா, இன்னைக்கு சமூகத்துல நம்ம பாக்குறோம், என்னோட கணவனுக்கு என்ன பிடிக்கல, எனக்கு என்னோட கணவனை பிடிக்கல, நான் அதனால தலாக் வாங்குறேன், அதனால குலா வாங்குறேன். சர்வசாதாரணமாக அந்த பிரிவு அப்படின்றது உண்டாகுது. அதே மாதிரி ஒன்னாவே வாழ்றாங்க அப்படின்னாலும் மன ரீதியான அந்த அட்டாச்மெண்ட் போய் விளக்கம் உண்டாகிறத நம்ம அதிகமா பாக்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம ஒவ்வொரு குடும்பங்களையும். தஸ்குனு இலைஹா, மன அமைதியை உண்டாக்கத்தான் திருமணங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த மன அமைதி எங்கிட்ட இருந்தோ வராது, கல்யாணம் ஆன உடனே எல்லாம் வராது. அதை ஹார் பண்ணி தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஒரு ஆணுடைய கடமை இதை புரிஞ்சுக்கிட்டு, இதை சப்போர்ட் பண்ணி, இதை ஒரு பெனிஃபிட்டா எடுத்துட்டு அதன் மூலமா நல்ல வாழ்க்கையை நடத்துறது. ஒவ்வொரு பெண்ணுடைய கடமை, நம்ம எமோஷனல் ஆனவங்க தான். ஸோ நம்மளோட எமோஷன்ஸை சரியான முறையில எடுத்துட்டு போகணும். அவங்களோட எமோஷன்ஸை நம்ம சரியான வகையில ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? குடும்பங்கள்ல பிரிவை ஏற்படுத்துறது. ஒரு கணவனுக்கும் மனைவியும் பிரிவை ஏற்படுத்துறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபித்னா அப்பதான் அதிகப்படுத்த முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காம நல்ல ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான குடும்பங்களா நம்ம இருந்து அதன் மூலமா வெற்றி அடையக்கூடிய மக்களாக ஜன்னத்துக்குள்ள போகும்போது, ஜன்னாக்குள்ள போகும்போது குடும்பங்களா போகக்கூடிய நிலையை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தரட்டும். வாஹிர் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.